Hi friends, my life food தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு மட்டன் எலும்பு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டன் எலும்பு நான் 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். ஒரு பாதி தேங்காய், 1/2 ஸ்பூன் உடைச்சக்கல்ல, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது தாளிக்க கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு வெங்காயம் பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கிட்டு எடுத்துடலாம். அதே குக்கர்லேயே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. இதில் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது லைட்டாக பச்சை வாடை போகும், அதை எடுத்து லைட்டாக வதக்கிக்கணும். இருந்தால் இந்த மட்டன் எலும்பு போட்டுக்கலாம். இதுலேயே மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டுக்கிட்டு தேவையான அளவு இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அரைச்சிட்டு வந்த இதுலேயே ஊற்றிடலாம். ஒரு கலரி குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. வெயிட் போட்டு வச்சுருங்க. ஒரு 6 விசில் வரைக்கும். 6 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காய், மிளகு, சீரகம் உடச்சிலாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சிட்டு வந்ததை இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அதே ஓப்பனில் வச்சு ஹை ஃப்ளேமில் வைங்க ஸ்டவ்வை. குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.